திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உந்திகளுரு உயர் போதம் சித்தியார் பிந்திருபாவெண்பை உண்மை பிரகாசம் வந்து அருட்பண்பு வினா போற்றி கொடி பாதமிலா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பமுற்று. திருச்சிற்றம்பலம். நாங்க திருவுந்தியார்ல இன்றைக்கு 31வது பாடலுக்கு போறோம். அப்ப அத சித்தாந்த சைவத்தின் சிறப்பு. செல்வநாயகம்மா படியுங்க. 31வது பாடல். சாவி போமற்றை சமயங்கள் புக்கு நின்று ஆவியராதே என்று உந்தி பர அவ்வுரை கேளாதே உந்தி பர. தெளிவுரை. உலகத்தில் நூற்றுக்கணக்கான மதங்கள் உள்ளன. அவற்றின் பெரும்பாலானவற்றில் தத்துவ கொள்கைகள் தருக்க நெறி முறைகளில் அமையவில்லை. எனவே அம்மதங்கள் உயிர்க்கு உறுதி பயப்பனவாக இல்லை. சித்தாந்த சைவ சமயம் ஒன்றே உயிருக்கு பேருதவி புரிந்து வரும் இறை இயல்பையும் மேலே எடுத்து விடுங்க. இறை இயல்பையும் அறியாமைக்குட்பட்ட உயிர்களின் இயல்பையும் உயிர்க்கு அறியாமையை செய்யும் தலை இயல்பையும் குறித்து காரணகாரிய இயைபுபடுத்தி பகுத்தறிவுக்கு ஏற்ப கொள்கைகளை கொண்டிருக்கின்றது. மேலிடுங்க. எனவே மற்ற சமயங்களில் உயிர்க்கு உறுதி பயக்கும் உண்மைகள் இல்லாமையால் அச்சமயங்கள் நெற்பதரை போன்றவை ஆகும். ஆதலினால் உயிர்க்கு உறுதி விளைவிக்காத அச்சமயங்களை சார்ந்து நற்பயனை இழந்துவிடல் ஆகாது. அது மட்டுமன்று அச்சமயங்களின் கொள்கைகளையும் கேட்டு காலத்தை வீணாக்கி விடலாகாது. இவ்வுண்மையை கருத்தில் கொண்டே சிவஞான போதம் அவையடக்க வெண்பாவில் கீழாம் புறன் என்று அருளி செய்தார் மெய்கண்ட தேவநாயனார். கீழாம் புறன் என்று அருளி செய்தார் மெய்கண்ட தேவநாயனார். அது திருக்கலைட்டுப்படியார்ல 65வது பாடல்ல இருந்து 68வது பாடல் வரைக்குள்ள விளக்கப்பட்டிருக்கு. மதங்கள் சாவி போம் மற்ற சமயங்கள் புக்கு நின்று ஆவி அறாதோ என்று உந்தி பெற அவ்வுரை கீழாதே என்று உந்தி பெற. நூற்றுக்கணக்கான மதங்கள் இருக்கின்றன. சொல்றதான் எப்படி? அவற்றின் பெரும்பாலானவற்றில் தத்துவ கொள்கைகள் தருக்க நெறிகள் எங்கட சமயத்தில் இருக்கிற மாதிரி அவையோட சமயத்தில் அந்த உயிருக்கு ஒரு உறுதி பயக்கிறதுண்டா அந்த மீண்டும் மீண்டும் பிறப்புக்குள்ள வந்து பிறக்காமல் அந்த உயிரானது இறைவன் அடியை சேர்ந்து பேரின்ப பெருவாழ்வை பெற வேண்டும் என்றதான் அந்த உயிருக்கு உறுதி பயப்பனவானது. அப்படியான அந்த சித்தாந்த சைவ சமயத்துல தான் இந்த எங்கட சைவ சமயத்துல தான் அந்த உயிருக்கு உறுதி பயப்பனவாகி அந்த சித்தாந்த உண்மைகளும் வழிகாட்டல்களும் இருக்குது. அதனால அந்த உயிருக்கு அந்த எங்கட சைவ சித்தாந்த சமயம் ஒரு பெரிய உதவியை செய்து கொண்டு வருது. இறை இயல்பையும் அறியாமைக்குட்பட்ட உயிரினங்களின் இயல்பையும் உயிருக்கு அறியாமையை செய்யும் தலை இயல்பை என்றா அந்த பதி பசு பாசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முப்பொருள்களின் இயல்புகளையும் உயிருக்கு அந்த குறித்து அந்த இயல்புகளை குறித்து காரணகாரிய இயல்புபடுத்து அது ஏன் அப்படி இருக்குது, எதற்காக அப்படி இருக்கு என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் ஒரு காரிய இயல்புபடுத்தி அந்த பகுத்தறிவாளர்கள் தங்களோட கேள்விகளை கேட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான கொள்கைகளை இந்த எங்கட சைவ சமய சித்தாந்தங்கள் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த மற்ற சமயங்களிலும் உயிருக்கு உறுதி பயக்கிற உண்மைகள் இல்லாததால அது அந்த ஒரு காற்று அடிக்கைக்கு இவ்வாறு நெல் தூற்றும் பொழுது பதர் நெல்ன்றது சப்பி நெல், அதுக்குள்ளே அந்த உள்ளுக்கு மணிகள் இல்லாத நெல் அந்த நெல் காற்றடிக்கும் பொழுது எப்படி பறந்து போகும், அதே போல இந்த ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள்
ஆய்வுகளுக்கு உட்படுத்தும் பொழுதும் அந்த சமயத்திலே அந்த உயிருக்கு உறுதி பயப்பனமான முக்கிய விஷயம் காட்டப்படாதாலே அந்த சமயங்கள் எல்லாம் இந்த உலகத்திலிருந்து அடிபட்டு போயிடும், இல்லாமல் போயிடும். ஆகையினாலே அந்த உயிருக்கு உறுதி விளைவிக்காத அந்த சமயங்களை சார்ந்து நாங்கள் உயிர் நல்ல பயனை இழந்து விடல் ஆகாது. நாங்கள் அந்த வீடு பேறு என்ற அந்த நல்ல பலனை நாங்கள் அடைந்து விட வேண்டும். அந்த வேறு சமயங்களுக்கு மாறி சென்று அந்த நற்பயனை நாங்கள் இழந்து விடல் ஆகாது என்றும், அது மட்டுமல்லாமல் சமயங்களின் கொள்கைகளையும் கேட்டு காலத்தை வீணாக்கவும் கூடாது. இப்போ வேற வேற சமயங்கள் இந்த சமயத்தில் காலம் குறுகியது, எப்போ ஒருத்தருக்கு மரணம் நிகழும் என்று தெரியாத ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது நான் வேறு வேறு சமயங்களில் போய் அதுகளை ஆராய்ஞ்சு கொண்டிருக்கும் பொழுது காலம் வீணாகிவிடும். நாங்கள் கடைசி காலத்தில் வந்து அதை கேட்கும் பொழுது எங்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது என்பதால் அந்த அவுரை கேளாதே உந்தி பெற என்ற அந்த வார்த்தையை அந்த பாடலில் அவர் பூர்த்தி இருக்கின்றார். இந்த சாவி போமென்று சொன்னா அந்த நெல்லில இருக்கிற பதர், அந்த நெல்லில இருக்கிற கோதத்தான் சாவி என்றது. சாவி நெல்லு, சப்பட்ட நெல்லு, இப்படி சாவி அந்த கோது நெல்லில உள்ளுக்கு அரிசி இருக்கும், வெளியில இருக்கிற நாங்கள் அதை சொல்றதுதானே உமி அண்டு, அதைத்தான் இந்த சாவி என்று சொல்றோம். அப்ப சாவி போ மற்ற சமயங்கள் புக்கு நின்றா இந்த மற்ற சமயங்கள் எல்லாம் நெல்லில இருக்கிற அந்த உமி மாதிரி. ஏனண்டா அவியலிண்ட எங்களுக்கு சரி வராது. நீங்கள் உங்களோட சைவ சமயத்தை படியுங்க, மற்ற சமயங்கள்ல சொல்லுற அவைண்ட நூல்களை படிக்கவோ அவைகள் சொல்ற கருத்துகளையோ எங்களுக்கு தேவை இல்லை என்று சொல்லி அதை உந்தி வராண்டு படிக்கணும். இப்ப அடுத்தது சீவன் முத்தருக்கு தனா படியுங்க. துரியம் கடந்த சொல்லி போட்டு படியுங்க. சீவன் முத்தற்கு உலக வாதனை நீங்குதல் இல்லை. என்ன 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 உலக வாதனை தாக்குதல் இல்லை. உலகவாதனை தாக்காதாம் சீவன் முத்தருக்கு. துரியம் கடந்த இத்தொண்டற்கு சாக்கிரம் துரியமாய் நின்றது என்று உண்டீவர துறந்தார் அவர்கள் என்றுண்டீ பெற. தெளிவுடை துரியம் கடந்த நிலை என்பது உயிர்களின் சுட்டறிவிற்கு எட்டாத ஒளிமயமான சிவபோகத்தில் இருப்பது. சிவபோகத்தில் இருக்கிறான் துரியம் கடந்த நிலை. துரிய நிலை என்பது மலவாசனை சற்றுமின்றி பேரானந்த பெருவழி தோன்றும் இடம். அதனை சுகபிரபை என்றும் கூறுவர். சீவன் முத்தர்களாகிய சம்பந்தர், அப்பர் போன்ற பெரியவர்கள் துரியங்கடந்த நிலையிலிருந்து இறைவன் ஆணைப்படி நம்பொருட்டு இவ்வுலகத்தில் அவதரித்து வாழ்ந்த காலத்தில் துரிய நிலைக்கு இறங்கி வந்தவர்கள். இங்கு சுட்டி அறியப்படும் நிலையிலும் அவர்கள் நம்மை போன்ற விழிப்பு நிலையில் இருந்தாலும் உலகப் பொருட்களில் தோய்வு இன்றி நின்றார்கள். எனவே துரியமாய் நின்றது என்றது. துறவிகள் என்பவர்கள் யான் எனது என்னும் செருக்கு அறவே நீங்க பெற்று இறைவன் திருவடியே சிந்தித்து இருப்பவர்கள் ஆவர். அத்தகைய நிலை நின்மல துரியம் ஆகிய தற்போதமிழந்து நிற்கையிலேயே ஏற்படும். அவர்களே உண்மையில் துறந்தவர்கள் எனப்படுவார்கள். அத்தகையோரே ஞானிகள் எனப்படுவர். நடப்பதெல்லாம் நம்பன் செயல் என்று இருப்பவர்கள். என்ன சொல்ல போறீர்? இதுல அந்த துரியங்கடந்த நிலை என்று சொல்றது அந்த உயிர்களில சுட்டறிவு கெட்டாத ஒளிமயமான சிவபோக நிலையா. சிவபோகத்துல திளைத்திருக்கிறல்ல உயிர்கள சுட்டறிவு கெட்டாத ஒளிமயமான சிவபோகத்து திளைத்திருக்கிற நிலைதான் துரிய நிலையா. மலவாசனை சற்றுமின்றி பேரானந்த பெருவழி தோன்றும் இடம். அதனை சுகப்பிரபை என்றும் கூறுவராம். மலவாசனைக்கு அப்பாற்பட்டிருக்கிற அவைக்கு உதாரணமா சீவன் முத்தர்கள் என்று சொல்ற சம்பந்தர், அப்பர் போன்ற பெரியார்கள் அவ இந்த துரிய நிலையில
எல்லா மலங்களும் கடந்து நின்று இறைவன் எங்களுக்காக வேண்டி எங்கட சீவன் எங்கட அத மற்ற உயிர்களுக்கு பொருட்டு அவைய பூலக்கு அனுப்பி அவ இங்க வந்திருந்து எங்களுக்காக வேண்டி எங்களை இந்த நாங்களும் தங்களை போல இதை அடைய வேணும்ன்றதுக்காக வேண்டி வந்து தொழிலாட்டினவியா அவதான் சீவன் முத்தர்கள் சொல்றது. மலவாசனை எல்லாம் கடந்து சுத்தமா உள்ளவைதான் சீவன் முத்தர்கள். அவைக்கு நாம அப்பர் சுந்தரர் போன்ற. இங்க துரியங்கடந்த நிலை என்பது உயிர்களின் சுட்டறிவுக்கு எட்டாத ஒளிமயமான சிவபோகத்தில் திளைத்திருப்பது. இங்க சுட்டறிவு என்ற உடனே எங்களுக்குடனே அந்த பாசங்கள்ல கட்டுப்பட்டிருக்கிற நிலை, பாசத்தோட இருக்கிற நிலைதான், நிலையில தான் உயிர்களுக்கு சுட்டறிவு அது இது என்று சொல்லி கொடுக்க வேணும். ஆனா துரியங்கடந்த நிலை என்பது பாசங்க அந்த 36 தத்துவங்கள் 96 தத்துவங்களை கடந்த நிலைதான் இந்த துரியங்கடந்த நிலை. அப்ப துரிய நிலை என்பது மலவாசனை சற்றுமன்றி பேரானந்த பெருவழி தோன்றும் இடம். எங்க துரிய நிலை வந்தால் எங்களுக்கு என்ன தேவை இல்லை? இந்த சாக்கிரம் அங்க மேல சொல்லி இருக்கு, துரியங்கடை தொண்டர்க்கு சாக்கிரம் துரியமாய் நின்றது. இந்த சாக்கிரம் சொல்ற நாங்கள் நெடுக படிக்கிற நாங்கள் இந்த 5 அவத்தைகள்ல நாங்கள் எங்களை வந்து ஒரு தியான நிலைக்கு பழக்கப்படுத்துறதுக்கு, அதாவது இறைவனை அடையும் வழி சாக்கிரம் சொப்பனம் சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியன் துரியாதீதம் என்று படைக்கிறோமല്ലോ. அப்ப அந்த இந்த 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 பாசங்கள் 36 96 தத்துவங்களை கடந்தவர்களுக்கு இந்த சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி என்ற கதை தேவையில்லை. அவையால் இந்த துரியங்கடந்த துரியாதீன நிலைக்கு வந்துட்டின 96 தத்துவங்களை கடந்தவர்கள். அப்ப துரியங்கடத்த இத்தொண்டர்க்கு இப்படியானவர்கள் அருளாளர்கள் இந்த அவையல் மெய் கண்டது வர போலவையல் சீவன் முத்தர்கள், சீவன் அவைத்தான் சீவன் சம்பந்தர போலவே அவர்கள், சுந்தரர், மாணிக்கவாசர் அவர்கள், உதாரணத்துக்கு திருமூலர், அப்படியானவர்களுக்கு இந்த சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி என்றதுக்கு இடமில்லை. அவைகள் என்ன? இந்த துரியங்கடந்த நிலை துரியமாய் நின்று இந்த சாக்கிரம் துரியங் நிலைக்கு வந்துட்டு அவைக்கு அங்க அந்த சாக்கிரம் சொப்பனம் இடத்துக்கு அவைகளுக்கு. அப்ப துறந்தார் அவர்கள் என்று அவர்கள் என்னத்தை துறந்தவர்கள்? இந்த 96 தத்துவங்கள் 36 தத்துவங்கள் 60 அதை துறந்தவர்கள் தான் இந்த துரியங்கடந்த நிலைக்கு வருவினம். அப்ப துரியங்கடந்த சீவன் முத்தர்களாய சம்பந்தர் அப்பர் போன்ற பெரியவர்கள் துரியங்கடை நிலையிலிருந்து இறைவனானபடி நம் பொருட்டு ஏன் அவைகள் வந்து முற்பிறவியில அவர்கள் நல்நூல்களை படிச்சு இந்த அட்டாங்க ஜோகத்துல இருந்து இந்த அவத்தைகள்ல இருந்து அதுலையெல்லாம் தேறி துரியங்கடையில நிலையில இருந்து அவர்கள் விஞ்ஞானகலர், அவர்களுக்கு அங்க இது இல்லை இது இல்லை, வினைகள் இல்லை, சஞ்சிதம் இல்லை. அப்ப அவர்கள் பிறக்கேக்குள்ள இந்த விஞ்ஞானகலர் அடுத்த பிறப்புக்கு இறைவன் ஆன்மாக்களுக்கு தேவைக்காகத்தான் அவரை அனுப்பி வச்ச. அப்ப அவைகளை சொல்றது சாமு முத்தர்கள் அண்டு. அப்ப அந்த சாமு சித்தர்கள் சாமு சித்தர்களாக வந்து இவ்வுலகில பிறந்திருக்கணும். இந்த சம்பந்தர் அப்பர் போன்ற துரியங்கடன்ல இருந்து இறைவனானபடி நம்ம வந்த காலத்தில் துரிய நிலைக்கு இறங்கி அவர்கள் நேரடியா துரிய நிலை இங்கு சுட்டி அறியப்படும் நிலையிலும் அவர்கள் நம்மை போன்று விழிப்பு நிலையில் இருந்தாலும் அவைகள் அந்த உலக பொருளாளிய பாசவஞ்சங்கள்லையோ அவைகள் பிறக்கைக்கு அவைக்கு தெரியும் இந்த 36 தத்துவங்கள் இந்த கருவிகரணங்கள் எல்லாம் எங்களுக்கு தாங்கள் வந்த வேற வேலை. நாங்கள் தான் அம்மாட்ட பால் குடிச்சு பள்ளிக்கூடம் போய் படிச்சு அதை இதை அறிஞ்சு வரும். அவைகளுக்கு அந்த வேலையில டிரெக்ட் ஆகி 2 வயதுல 3 வயதுல 4 வயதுல அவ டிரெக்ட் ஆகி இந்த துரிய நிலையை கடந்து துரியமாய் நின்றது. துறவிகள் என்பவர்கள் யான் எனது என்னும் செருக்கு அறவே நீங்க போயிட்டு இறைவன் திருவடியை சிந்தித்து இருப்பவர்கள் ஆவரார்.
அது திருமூலரவியல நாங்க சொல்ல அத்தைய நிலை நின்மேல துரியம். நின்மலமண்டா நின்மலமண்டாலே அங்க வந்துட்டுது மெலமற்ற தன்மை. அப்ப மெலமற்றது மெலம் இல்லாமல் போனாத்தான் அங்க துரிய நிலைக்கு நாங்க போவோம். அப்ப அதை சொல்றது நின்மல துரியமாய தற்போதம். இந்த ஆணவத்தை அளவார தற்போதம் ஜீவபோதம் ஆன்மபோதம் அதை இழந்து நிக்கையிலேர் அவர்களே உண்மையில் துறந்தவர் நினைப்ப. அப்ப இது திருக்குறளையும் ஒரு குறள் வருது, துறந்தார் துறப்பார் தொகை என்ற ஒரு திருக்குறள் வருது. அத்தையோரே நாணிகள் எனப்பட நடப்பதால் நம்மன் செயல் என்று இருப்பார். கயிறு திருக்களிரில இந்த பாட்டுல வருது. இப்ப சிற்றின்ப நுகர்வு பேரின்ப நுகர்வாக அமைதல். பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாமங்கே முற்றவரும் பரிசு உந்தீவர முளையாது மாயை என்று உந்தீவர. குருநாதர் அருளால் மெய்ப்பொருளை உணர்ந்த நிலையில் எடுத்த இவ்வுடம்பில் நின்று உலக போகங்களை நுகர நேரும் போது ஆன்மா மெய்ப்பொருளே நோக்கி நிற்றலால் உலக இன்பமாகிய சிற்றின்பமும் பேரின்பமாக வந்து முடியும். சிற்றின்ப நுகரின் நிலையிலும் ஆன்மா சிவத்துடன் ஒன்றி தற்போதம் இழந்து நிற்றலால் அந்த சிற்றின்ப பயன் ஆன்மாவை அணுகாது. அதனை இறைவனே ஏற்றுக்கொள்வான். இதனையே முற்றவரும் பரிசு என்கிறார். அத்தகைய ஆன்மாக்களின் கருவிகரணங்கள் எல்லாம் சிவகரணங்களாக அமைவதால் அவர்களுக்கு மீண்டும் மாயால் வரும் பிறப்பு விளையாது. இதனையே முளையாது மாயை என்றார். இப்புண்மையை சுந்தரர் பெருமான் வரலாற்றில் வைத்து தெளிவாக உணரலாம். அங்கே என்ற சொல் ஆன்மா மெய்ப்பொருளை நோக்கி நிற்கும் நிலையிலேயே என்னும் பொருளை தருவ. நாங்கள் இந்த பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம் அங்கே முற்றவரும் பரிசு என்று உந்திபுற முடியாது மாயன்று. நாங்க திருநீல கண்டனாயிட்ட கதை படிச்ச நாங்கள். அவர் சிவனுக்கு தொண்டு செய்து அவற்றை அம்மைய மனைவியும் தொண்டு செய்து 2 பேரும் நல்ல அன்பாக வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர் கோயில்களுக்கு போயிட்டு வரையில அங்க அந்த வேற பெண்கள் அவரை தடுத்து அவரை தங்க நிலைக்கு மாற்றினாலும் அதை அறிந்த அம்மையார் எனக்கு நீலகண்டத்தின் மானை நீலகண்டத்தின் மீது ஆணை என்னை தீண்டாது என்று சொல்லி ஒரு வீட்டிலேயே தனித்தனிய வாழ்ந்தவர் 2 பேரும். அப்படி வாழ்ந்தாலும் அங்கே கொண்ட கொள்கையிலையும் மாற்றம் இல்லை. சிவனடியார்களாத்தான் இருந்தவர். உலகத்துக்கு காட்ட சிவபெருமான் அவர்கிட்ட அவரை சோதிச்சு 2 பேரையும் அந்த ஒரு ஓடு கொடுத்தவர் அதை கொடுத்துட்டு போய் திருப்பி கேட்க அங்க இதான சத்தியம் பண்ணேக்க 2 பேரையும் ஒரு இதை பிடிச்சு செய்ய சொல்லத்தான் அப்ப அது உலகுக்கு தெரிய வர. அப்படி அங்கே அவர் பெற்ற சிற்றின்பம் திருநீலகண்டம் அப்படி ஒரு சிற்றின்பத்தை அவர் பெற்றதா இருந்தால் அது அங்க சிவகரணமாகத்தான் செய்யப்பட்டது ஒழிய அங்க அவற்ற பசுகரணம் இல்லை. அவர் அந்த அளவு ஒரு நிலையில இருந்த ஒரு திருநீலகண்டன் தானே நான் சொல்ற சரியோ? அப்ப அதான் குருநாதர் அருளால். அப்ப முற்றவரும் பெருசு உந்துவர் முளையாதங்க அவருக்கு மாயை இல்லை. ஏனென்றா இந்த 63 64 நாயன்மார்களும் அவைகளுக்கு இந்த கண்மம் மாயை இல்லை. அவர்கள் விஞ்ஞானகலரா இந்த எங்களுக்கு ஆன்மாக்களுக்கு உதாரணமாக வாழ வேணும் என்று அதுவும் இறைவன் அவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தி அவர் நேரடியா அவைகளுக்கு முத்தி தந்து குட்டிக்கணும். அப்ப குருநாதர் அருளால் மெய்ப்பொருளை உணர்ந்த நிலையில் எடுத்த இவ்வுடம்பில் நின்று உலக போகங்களை நுகர நேரும் போது அவைகள் உலகத்தோட சேர்ந்து எல்லாரையும் போல எங்களை போல வாழ்ந்தாலும் ஆன்மா மெய்ப்பொருளையை நோக்கி நிற்றலால் உலக இன்பமையா சிற்றின்பமும் அவைக்கு பேரின்பமா சிற்றின்பம் வர நிலையிலும் ஆன்மா சுகத்துடன் ஒன்றி அந்த தற்போதம் இழந்த அந்த சிற்றின்ப பயனான்மாவே அது எங்களுக்கு இத சொல்றதாம் அதனை இறைவன் ஏற்றுக்கொள். இதனே முற்றவரும் பரிசு. அத்தைய ஆன்மாக்களில் கருவிகரணங்கள் எல்லாம் சிவகரணங்களாக. இது சிவனுக்கு செய்கிறன், இது சிவன் ஆணை. சிவன் என்ன செய்ய சொல்றார் என்றுதான் செய்த வழியோ ஒரு பசுக்களுக்காகவோ பசுக்கள் என்ற ஆன்மாக்களுக்காக அவர் செய்யும். அவர்களுக்கு மீண்டும் மாயால் வரும் பிறப்பு, அவைகளுக்கு திருப்பி பிறப்பு. இதனையே முளையாது இவ்வுண்மையை சுந்தரர் பெருமான் வரலாறு அவரும் ஒரு உதாரணம் எங்களுக்கு. அப்ப அவர் திருப்பி அங்க
அவருக்கு இருந்த அந்த ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஒன்று இருந்தது. அதை அவர் நீக்கி அவரை திருப்பவும் இறைவன் அடியில சேர்க்கறதுக்காகத்தான் அவர் அந்த அவரை திருப்ப பிறக்க பண்ணு. இது யாரும் சொல்ல போறீங்களோ ஏதாலும் இல்லாட்டி எடுத்து. இது நல்லா இருக்கு நீங்க சொன்னது. ம் ம் வேற எனக்கு என்ன தெரியாட கண்டு அந்த பெற்ற சிற்றின் பம்மி என்றோன்னா அவர் அது நல்ல பொருத்தமானது. அவர் டக்காண்டே நல்ல நான் கதை. அப்ப அடுத்த பாட்டுக்கு போவோம். இறைவன் பேரின்பம் அருளும் முறைமை. நீங்க தான் படி. நான் படிக்கிறேன். என்ன இறைவன் பேரின்பம் அருளும் முறைமை. 34வது பாடல். பேரின்பமான பிரம கிளத்தியோடு ஓரின்பத்துள்ளான் என்றுந்தி பெற உன்னையே ஆண்டான் என்றுந்தி பெற. தெளிவுரை. சிவபெருமான் அருட்சக்தியுடன் என்றும் பிரிப்பின்றி விளங்குகிறான். அருட்சக்தி பேரின்ப வடிவினை உடையது. அதுவே அவனுடைய குணமும் ஆகும். பிரமகிளத்தி என்பது யாவருக்கும் மேலாம் அளவில்லா சீருடையனுக்கே உரிய உரிய அருட்சக்தியை குறிக்கும். அருளையே திருமேனியாக உடைய இறைவன் என்றும் பேரின்ப நிலையில் இருக்கின்றான். அத்தகைய இறைவன் அவனை சார்ந்து நிற்பவர்க்கும் அத்தகைய பேரின்பத்தையே வழங்குகிறான். ஆண்டான் என்பது எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக உள்ளவன் என்பதை குறிக்கும். உன்னையே என்ற சொல் அவனை சார்ந்து நின்றவர்க்கே பேரின்பத்தை வழங்குகிறான் என்பதை குறிக்கும். உயிர்கள் சார்ந்ததன் வண்ணமான தன்மையுடையன. இறைவனை சார்ந்து நிற்கும் உயிர்களே பேரின்பத்தை பெறுகின்றன. பிற உயிர்கள் அவ்வின்பத்தை பெறுவதில்லை. நீ அவனை சார்ந்து நிற்பதால் பேரின்பத்தை பெறுகிறாய் என்னும் உண்மையை விளக்கும் பொருட்டே உன்னையே ஆண்டான் என்றார். இறைவன் இவ்வாறு தன்னை சார்ந்து நிற்கும் ஆன்மாக்களுக்கு பேரின்பத்தை வழங்குகிறான். அல்ல பேரின்பமான பிரமகிளத்தியோடு ஓர் இன்பத்துள்ளான் என்று உந்தி பெறன்றது. இறைவன் பேரின்ப அருட்சக்தியினால் பேரின்ப வடிவினை உடையதாக இறைவன் விளங்குகின்றான். அருட்சக்தியோடு சேர்ந்து பிரிப்பின்றி இருக்கின்றான். அந்த நிலையிலே அவன் பேரின்பமயமான ஒரு நிலையிலே இறைவன் இருக்கின்றான். அந்த 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 யாவர்க்கும் மேலாம் அளவில்லா சீருடையானாக இறைவனை இங்கே கூறியிருக்கிறார். மேலே எடுத்து விடமா கொஞ்சம். அந்த அருட்சக்தியை குறிக்கும் அருளை அந்த அவருடைய அருட்சக்தி தான் அது. அருளையே திருமேனியாக உடைய இறைவன் என்றும் பேரின்ப நிலையில நிற்க. அத்தகைய இறைவன் அந்த உயிர் சார்ந்ததன் வண்ணமாதல் என்ற ஒரு தன்மை இருக்கு. அப்ப உயிர் எப்பொழுது தன்னுடைய மலங்கள் நீங்க பெற்று தான் இறைவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறதோ அப்பொழுது இறைவனுடைய அருள் அந்த ஆன்மாவின் மேல் படிந்து அந்த ஆன்மா சுத்திகரிக்கிற ஒரு சுத்தமான நிலையைக்கு வந்து கொண்டிருக்கும். அப்படி அது எவ்வளோத்துக்கு அந்த அனுபவிச்சு இறைவனுடைய அந்த நல்ல தன்மைக்குள்ளே அது ஆட்பட்டு கொண்டு போகுதோ அந்த இறைவனுடைய அந்த பேரின்ப நிலையும் அந்த உயிரில் பதிகிறதுக்கான தன்மை கூட இருக்கு. அப்போ அந்த இறைவனுடைய அருள் அவருக்கு நெருங்கி நெருங்கி போக இறைவனுடைய அருளும் அந்த ஆன்மாவுக்கு கூடிக்கொண்டே போகும். ஆண்டான் என்று அந்த அதில் ஆண்டான் என்று உந்தி என்றது உன்னையே ஆண்டான் என்று அந்த இறைவனுடைய அருள் அந்த ஆன்மாவிடத்திலே அப்படியே பதிந்து விட்டது என்றதை பேரின்பத்தை வழங்குகிறான் இறைவன் என்பதையும் அது குறிக்குது. உயிர்கள் சார்ந்ததன் வண்ணமாக தன்மையுடையன என்றும் இறைவனை சார்ந்து நிற்கும் உயிராக எந்த உயிர் செயல்படுகிறதோ அந்த உயிர் பேரின்பத்தை பெறும். பிற உயிர்கள் அவ்வின்பத்தை பெறுவதில்லை. எந்த ஒரு இதுக்கு அந்த வேறை ஒரு இடத்துல இருந்து அந்த நெருப்புக்கு பக்கத்துல நாங்கள் எவ்வளோத்துக்கு நெருங்கி இருக்கிறோமோ அது இந்த சூடு எங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு சூட்டை நாங்கள் அதை அனுபவிக்கலாம்ன்றதான். இப்போ நெருங்கி நிற்கும் பொழுதுதான் அதனுடைய அனுபவங்கள் அந்த இறைவனுடைய அனுபவமும் அந்த ஆன்மா உணரும். தன்னுடைய தற்போதங்களை இழந்து மலங்களை இழந்து இறைவனை நாடி செல்லும் பொழுது அந்த நிலை ஏற்படும் என்று. அம்மா கமலாமா சொல்லுங்க.
என்னடா சிவபெருமான் அந்த பேரின்பமான பிரமக்களத்தியோட ஒரு இன்பத்துல அது எங்களுக்கு இந்த உடனே ஞாபகம் பெற வேண்டியது தாதான்மிய சக்தி. தாதான்மிய அத்துவிதம் என்று சொன்னால் ஆன்மாவும் இறைவனும் ஒன்றாய் கலந்து இருத்தல். தாதான்மியம் என்றால் இறைவனும் இந்த பிரமக்களத்தியாகிய அருட்சக்தியும் ஒன்றாக இருத்தல் தான் தாதான்மியம். பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த தாதான்மியம் எங்களுக்கு உடனே ஞாபகம் பெறணும். அப்ப பேரின்பமாவிய பிரமிய கிளத்தியோடு என்றும் பிரிப்பின்றி இருக்கிறான்ன்றது திருவருட்பயனிலே முதல் பாட்டு வருது. தன்னிலைமை மண்ணுயிர்கள் தேர தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரானன் அந்த பாட்டு உண்டு எனக்கு இப்ப ஞாபகம் வந்து. அப்ப அந்த பாட்டும் இதுக்கு பொருத்தமா இருக்குது. சேருமா நரிச்சத்துல நின்று என்னதான் ஞாபகம் இருக்கோ? தன்னிலைமை மண்ணுயிர்கள் தேர தரும் சக்தி எல்லாம் பின்னமிலான் பிரான். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சேர தரும் சக்தி பின்னமிலான்னு. அப்ப அது இந்த தாதான்மிய சக்தியைத்தான் குறிக்குது. அப்ப இறைவன் எப்பவும் இந்த அருட்சக்தியுடன் பேர்மை ஆகவே அவனுடைய குணம், அந்த குணம் அதுதான். அப்ப பிரமக்களத்தி என்பது யாவருக்கும் மேலேயான அளவுல சத்தியம் அருளைய திருமேனியாவுடையவன் அது விளங்குது எங்களுக்கு. இப்ப இந்த உயிர்கள் சேர்ந்ததன் வண்ணம் என்றால் உயிர்கள் ஏற சார்ந்ததன் அது இந்த மலங்களோட இந்த 36 தத்துவங்களை சேர்ந்திருக்க அதோட சார்ந்திருக்கும். அப்புறம் இறைவனை சார்ந்திருக்கு. அப்படி இந்த சார்ந்ததன் வண்ணம் இந்த சில பேரை சொல்லுவினம் இல்லை அவ சார்புக்கு ஏற்ற மாதிரி கதைப்பாண்டு. அப்ப அது மாதிரிதான் இந்த உயிர்கள் சேர்ந்ததன் வண்ணம் செயற்படும். அதுக்கு நல்ல உதாரணம் நீங்க சொன்னீங்கள், நெருப்பு கிட்டனண்டா அது. அப்ப ஆண்டான் என்பது அப்ப அதுதான் இதுக்குள்ள இதைத்தான் சொல்லி இருக்கு. இது இந்த பேரின்பமான இந்த பிரமக்களத்தியோடன்றது இந்த திருவரு அருட்சக்தியோட. அடுத்ததான் நான் சொல்லும் இறை சார்புக்கு ஒரு உவமை. பெண்டிர்பிடி போல ஆண் மக்கள் பே போல கண்டாரே கண்டார் என்றொன்றி பெற காணாதார் காணார் என்றொன்றி பெற. தெளிவுற பேயினால் பிண்டியுண்ட பெண் தன்னை மறந்து தன் செயலற்று அப்பேயின் செயலே விளக்க நிற்பாள். அந்த பெண்ணை பிடித்த பேயும் அந்த பெண்ணின் செயல்களை மாற்றி தன்னுடைய செயல்களை அப்பெண்ணிடத்து விளங்க செய்து அவளோடு ஒட்டி இருக்கும். அதுபோல இறைச்சார்பற்ற ஆன்மாக்களும் தன்னை மறந்து தன் செயலற்று திருவருட்செயலே தன்னிடத்து விளங்க தோன்றும். அவ்வான்மாவை ஆட்கொள்ளும் சிவபெருமானும் அவ்வான்மாவின் செயல்களை மாற்றி தன்னுடைய செயல்களை அவ்வான்மாவிடத்து விளங்க செய்கின்றார். திருப்பி வாசியும் அது போல அதுல இருந்து வாசி. அதுபோல இறை சார்புற்ற ஆன்மாவும் அப்போதான் உமக்கு வந்தது இறை சார்பு அற்ற. அப்ப இறை சார்பு அற்றளவு பந்தியும் பிள்ளை. அதுபோல இறை சார்புற்ற ஆன்மாவும் தன்னை மறந்து அதன் செயலற்று திருவருட்செயலே தன்னிடத்து விளங்க தோன்றும். ஆன்மாவை ஆட்கொள்ளும் சிவபெருமானும் அவ்வான்மாவின் செயல்களை மாற்றி தன்னுடைய செயல்களை அவ்வான்மாவிடத்து விளங்க செய்கின்றார். அப்ப இஞ்சையும் அதுதான் பெறுது. அவ ஆன்மாவின் செயல்களை மாற்றி தன்னுடைய செயல்களே. அப்ப அதுதான் இப்ப நாங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என்றா அவன் தான் எங்களை கொண்டு எல்லாம் செய்விக்கிறான் என்று சொல்லி அப்ப சிவபெருமானும் ஆன்மாவின் செயல்களை மாற்றி தன்னுடைய அதுதான் இந்த நாயன்மார்களுக்கு நடக்கிறது. நாயனார் எடுத்து வெட்டினாரண்டா நாயனார் எடுத்து வெட்டினாரண்டால் அது அந்த இதுதான் அவர் இது மனைவி மேட்ட கைய வெட்டினான், மூக்கி அறுக்கினான், பொவ்வா தொட்டத்து கண்டா அங்க அவர் சிவபெருமான். இப்ப சண்டேஸ்வர நாயனார் தகப்பனை வெட்டுற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று சொன்னா அந்த சிவமாய் நின்று அவை அப்படியே மாறிட்டின. அவையல் அந்த அவையல் அந்த சாமு சித்தரா பிறந்து
இந்த இதுல இருக்கேக்க அவியலுக்கு அங்க சிவனை விட வேறு ஒரு நினைவும் இல்லை, அம்மா அப்பாண்ட அந்த நினைவு ஒன்றுமே இல்லை. அப்ப அதான் அந்த நல்ல ஒரு உதாரணம். பேய் நாள் பிடி ஒன்று தானா சொல்லல, நான் சொல்றேன் அவசரம். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா இருக்கு. அவா அவா சொல்லுங்க, நல்லா நல்லா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி பண்ணி அது என்ன என்ன ஆசை என்னன்னு என்னன்னு சொன்னவர் என்ன, ஆர்வம் மேலிட்டால் கேட்காமல் படிக்கிறீர்கள். ஓ இல்ல நல்ல பாடல் அன்றைக்கு சன்னியரியா எனக்கும் அந்த எண்ணங்கள் வந்தது, அப்படி வார்த்தைகள் எனக்கும் வந்தது. சண்டேஸ்வர நாயனாட்ட கதை இதுக்கு நல்ல பொருத்தம். அப்ப இறைவன் அது மாதிரி சிறுத்தொண்ட நாயனார் இறைவன் தான் நின்று அதை செய்விக்கிறார். ஏனென்றால் ஒரு சாதாரண ஆன்மாக்களால அப்படி பிள்ளைய வெட்டுறதுக்கு வராது. ரெண்டு பேருக்குள்ளையும் அவர் உள்ளுக்கு போயிட்டார், அந்த சிவமாம் தன்மை பெற்றுட்டின. அப்ப அவங்களுக்கு பிள்ளை என்ற வாதம் இல்ல, இறைவன் ஒரு சிவனடியார் சாப்பாடை இப்படி ஆசைப்பட்டு கேட்டுட்டாரு எங்கட பிள்ளைய. அப்ப அதுக்கு நாங்கள் தாம் இருக்கணும், அங்க சிவமாந்தன்மை. அப்ப அந்த அந்த அவ்வளவு இது பெற்றுட்டினா அதான் பேயினால் பிடியுண்ட பெண் தன் நல்ல உதாரணம் அது. அப்பேயின் செயலோ சூப்பர் விளக்கம். அந்த பெண்ணை பிடித்த பேயும் அந்த பெண்ணின் செயல அந்த பெண்ணின் இயல்பான செயல் இல்லாம போயிடும். தன்னை மறந்த அந்த பேயிட கட்டுப்பாட்டுக்குள்ள அதான் அந்த ஆண்டான் என்று தீவரை என்று வந்தது. இறைவன் ஆட்கொண்டுட்டா அதுக்கு பிறகு அந்த ஆன்மாவுக்கு தனக்கண்டு ஒரு செயல் இல்லை. அப்ப இது சிவன் அவைக்குள்ள போய் நின்று சிவன் விளங்கி செய்கிறான். இங்க முதல் படிச்ச பாட்டு ஆன்மா மாறிடுது. இது சிற்றின்பமே அது இல்ல, அதுக்கு முதல் ஒரு பாட்டு துரியம் கிடந்தது. இல்ல 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 அதுக்கு இதுதான் இந்த சிற்றின்பமே. அது ஆன்மா மாறிட்டுது, இறையா மாறிட்டுது ஆன்மா. இங்க இறைவன் அந்த அவ்வளவு அப்ப இறைவன் ஒரு ஆன்மாவாக மாறிறே தான் நின்று ஒரு ஆன்மா கொண்டு சேவிக்கிறான். அது அதி தீவிரமான நிலை, தீவிரமானது ஆன்மா. அதே நேரம் அதே ஆன்மா எதிர்க்காம உடன்பட்டு அடங்கி போகும். பசுகரணம் சிவகரணமா மாறுறது வேற. ஆன்மா அந்த சிவனே முழுக்க முழுக்க நின்று செய்வீங்க. அது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுதானே உங்களுக்கு? ஆன்மா சிவத்துடன் ஒன்றுது, அதுக்கு பிறகு சிவமே ஆன்மாவாக அதான் அத்துவித நிலை. அது சரி, நீங்க படிங்க. நானாகும் என்னவோ திருவருளையின் சிறப்பு நாலாய பூதமும் நாதமும் ஒன்றிடின் நாலாம் நிலையாம் என்று உந்திவர நாதற்கிடம் அது என்று உந்திவர. என்ன நாலாய பூதம் என்பது எங்களுக்கு தெரியும், மண் நீர் நெருப்பு காற்று விண் ஆகிய அம்பெரும் பூதங்கள். அதே நாலாய பூதம் ஏனென்று சொன்னா நான்காவது நிலையில் உள்ள காட்டு அங்க அந்த பூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தானம் இருக்கல்லோ. எது அப்ப பாருங்க இதுல வாசிப்பேன். நாதம் என்பது மூலாதாரத்தில் பிரணவமாக பதிந்துள்ள சூக்குமை வாக்கு ஆகிய நாத தத்துவத்தை குறிக்கும். நாலாம் பூதம் காற்று ஞாபகம் இருக்கும். அப்ப முதலாவது என்ன சொல்லுவோம்? முதலாவது என்ன? ஆகாயம் காற்று. அவ கீழே இருந்து வரின, நிலத்தில இருந்து வரின. நாலாம் பூதமாகிய காட்டினால் உந்த பெறுகின்ற சூக்குமவாக எங்கட வாட்சிப்பட்டு சொல்லுவோம் ஆகிய நாத தத்துவமும் ஒன்றி நிற்குமாயின் அந்நிலையிலேயே நின்மெலதுரியமாகிய நாளான் நிலையா. அதுவே ஆன்மா திருவருள் நிலையில் நிற்பதாகும். அந்நிலையே சிவபெருமான் எழுந்தருளி இருக்கத்தக்க இடமும் ஆகும். எனவே ஆன்மா நின்மெலதுரியத்தில் நிற்கும் போது சிவபெருமானை கூடுதற்கு இடமாக அது உள்ளது. உண்மையே ஞான சம்பந்தர் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்தை என்னை வலு திறந்து ஏத்துவார் என்று 3ஆம் திருமுறை 62ஆம் பதியம் 3வது பாடல். நின்மலதுரி என்பது மெல வாசனை சற்றுமின்றி வியாபக அறிவு விளங்கி தோன்றும் நிலை. இறைவன் தான் வியாபக அறிவு. ஆனா இந்த ஆன்மாவே இந்த மெல்ல வாசனை ஒரு கொஞ்சமும் இல்லாமல், அந்த மெல்ல வாசனை என்றா
மெல்லம் அகன்று நிக்கிற நிலைதான். ஆனா வாசனைண்டா இந்த பெருங்காய டப்பாவை நாங்கள் பாவிச்சு போட்டு வச்சால் அது உப்பு எடுத்தாலும் அந்த பெருங்காயம் அதுக்கு அப்படி அந்த எல்லாருக்கும் சொல்றவ மேல வாசனை எப்பவும் கொஞ்சமாவது இருக்குமாண்டு. ஆனா இங்க இதுல சொல்றேன் நின்மல துரியத்துல அந்த மேல வாசனை சற்றுமின்றி. அப்ப இந்த ஆன்மா வியாபக அறிவு விளங்கி தோன்றும் இல்லையா? அப்ப இங்க 4 பூதம் என்றா இந்த 5 பூதங்களுக்குள்ள 4வதா இருக்கிற இந்த காற்று, மண், நீர், நெருப்பு வேண்டும். மற்ற பக்கத்தால நாங்கள் வர வேண்டும். அப்ப வரைக்குள்ள ஆகிய 50 பூதங்களில் 4வது நிலை உள்ள காற்றினை ஒரு நாதம் என்பது மூலாதாரத்தில் பிரணவமாக பதிந்துள்ள. இப்ப நாதம் என்று சொன்னா இந்த மூலாதாரத்துல எங்களுக்கு ஓம் என்னும் ஒளியோட அங்க சூக்குமை வாக்கு ஆகிய நாத தத்துவத்தை குறிக்கும். அங்க அந்த என்னென்று சொன்னா அந்த ஓம் என்னும் பிரணவம் மூலாதார கணபதியா தான் மூலாதாரத்துக்கு தெய்வமா வச்சது. அப்ப அங்க அந்த ஓம் என்னும் பிரணவம் வந்து அதாவது சூக்கும வாக்கு இந்த நாத தத்துவத்தை குறிக்கிறது. அப்ப நாங்கள் விந்து தத்துவத்தில இருந்தான் வாக்கு பிறந்தது என்று கதைக்கிறாங்க. ஆனா ஓம் என்னும் பிரணவம் இந்த நாதத்தில தான் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். நாதம் எப்ப தோன்றியதோ, அதாவது சுயர்மான் எப்ப தோன்றினாரோ சோதி புலம்ப திருமாலுக்கும் பிரமனுக்கும் அந்த ஓம் என்னும் பிரணவ ஒலி, நாதம் என்றது ஒலி. நேற்று மின்னவத்திலேயே படிச்சினாங்க அந்த ஒலியை. அப்ப அங்க சூக்குமை வாக்காகிய நாத தத்துவ எங்களுக்கு இந்த ஒலி எல்லாமே இந்த சூக்குமையாகிய வாக்கில இருந்துதான் வருகுதுங்க. நெடுகளும் படிச்சிருக்கிறோம். முந்தி தத்துவத்தில இருந்து காற்று என்னும் அதாவது உதானன் என்னும் வாயுவால் இயக்கி செயற்படுத்தி பிராணன் என்னும் காட்டால நெஞ்சிடல வந்து தண்டு தொண்டையில வந்து பிறகு வெளியில வருகுது எங்கட ஒலியண்டு. அப்ப 4ஆம் புதமாகிய காற்றினால் உந்தப்படுகின்ற சூக்கும வாக்கு ஆகிய நாத தத்துவமும் ஒன்று நிற்குமாயின் அந்நிலையே நின்மெல துரியம் ஆகிய 4வது நிலை. அப்ப நின் மெல துரியம் முதலே படிச்சிட்டோம் என்னண்டு மெலமற்ற துரிய நிலை. அதுக்கு அந்த நிலைக்கு வார் சும்மா துரியமும் மெலங்கடந்துதான் போகுது. ஆனா நின்மெல துரியம் என்றது மெலம் ஒன்ற வாசனையே சிறிதும் இல்லாத நிலை. அதை நாங்கள் நோட் பண்ணணும். தானே நின்மெல துரியமண்டா என்ன? சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம். துரியம் துரியாதீதமே மெலங்கள் எல்லாம் கடந்த நிலை. ஆனா மின்மெல துரியம்ன்றது என்னும் விசேஷம். எப்படி இந்த மெல வாசனை ஒரு எள்ளளவும் இல்லாத கிளியரான நிலை ஆகிய 4ஆம் நிலை. அதுவே ஆன்மா திருவருள் நிலை நிற்பதாம். அந்த நிலையை சுயர்மான் எழுந்தருளி இருக்கத்தக்க இடமுமா. அங்கதான் சிவபெருமான். எனவே ஆன்மா நின்மல துரியத்தில் நிற்கும் போது சிவபெருமானை கூடுதற்கிடமாக அது உள்ளது. அப்ப நாங்கள் இந்த சாக்கிரம் சொப்பனம் மேலாளவத்த கீழாளவத்த பிறகு அப்படி படிச்சோண்டு போயேக்க இந்த சாக்கிரம் சொப்பனம் துரியம் துரியாதீரம் அண்டு சாக்கிரத்தில் சாக்கிரம் சாக்கிரத்தில் சொப்பனம் சாக்கிரத்தில் சுளுத்தி சாக்கிரத்தில் துரியம் சாக்கிரத்தில் துரியா. அது மாதிரி பிறகு சொப்பனத்தில் சாக்கிரம் சொப்பனத்தில் சொப்பனம் அந்த மாதிரி இந்த நின்மல துரியமும் எங்களுக்கு ஒரு 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 ஓர்டர் இருக்கு. அந்த நிலைக்கு என்ன போறான்னு. அப்ப அது பின்னுக்கு படிக்க நாங்க படிப்போம். அப்ப இந்த நின்மல துரியத்தை பற்றி வேர் சம்பந்தம் ஊனிலுயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினேட்டு நண்புலத்தை இணை வலுகிறாங்க. அதுவும் நின்மதுமே மேல வாசனை விளங்கிட்டு தாங்க. செந்நெறியின் இயல்பு நீங்க படிக்க இல்லையே? படிக்கிறேன். நீங்க படிங்கம்மா, உங்களோட முறையாக்குமா நீங்க படிங்கம்மா. செந்நெறியின் இயல்பு 37வது பாடல். சென்ற நெறியெல்லாம் செந்நெறியாம்படி நின்ற பரிசறிந்து உந்தி வர நீ செயல் செய்யாதே உந்தி வர. 45 பாட்டு கண்டா நாங்கள் என்ன செய்வோம்? 7 பாட்டு இருக்குது. இந்த பாட்டோட நீ பாட்டுமா? சரியோ. சரி. சென்ற நெறியெல்லாம் செந்நெறியாம்படி நின்றவரு சரிந்துந்தி வர நீ செயல் செய்யாதே உந்தி வர. தெளிவுரை.
நெறியெல்லாம் என்பது உலகிலுள்ள பல்வேறு சமயங்களை குறிக்கும். ம். நெறி என்னும் சொற்கு இங்கு சமயம் என்று பொருள். செந்நெறி சிவநெறியை குறிக்கும். ம். உலகிலுள்ள எல்லா சமய நெறிகளும் ஏணிப்படிகளாக அமைந்துள்ளன. அவை அனைத்தும் முடிவில் தன்னிடத்தே வந்து சேரும்படி எல்லோரையும் செந்நெறியாகிய சிவநெறிக்கே உரியவராக திருத்தி அருள் புரிய வல்லவன் சிவபெருமான். எனவே எல்லா சமயங்களிலும் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஒரே தன்மையில் அருள் சுரப்பவன் நமது சிவபெருமான் என்பதை நீ அறிவாயாக. நின்ற பரிசறிந்து என்பது சிவபெருமான் இந்த நிலையில் இருக்கிறான் என்பதை நீ அறிவாயாக என்பதாகும். ம். எனவே இத்தகைய திருவருட்டிறத்தை அறிந்து நீ எதையும் தன்முனைப்பினால் செய்வதை தவிர்ப்பாயாக என்கிறார். சிவநெறிக்கு வரும் தகுதியுள்ளவன் வந்து சேர்வான் என்பது கருத்து. ம். நல்ல ஒரு வித்தியாசமான பாடல் என்ன? ம். ம். சென்ற ஏண்டா இப்ப நெறியெல்லாம் சென்னறியான். முடிக்கணுமெண்டு அந்தரப்பட்டமெண்டா ரசிச்சு ருசிச்சு படிக்கல அது அந்தரப்பட்டு சும்மா ஓ, அந்த சென்ற அப்ப நெறியெல்லாம் செந்நெறியாகும்படி, அந்த நெறி என்றாலே உலகத்தில் உள்ள எல்லா சமயத்தையும் சொல்லும். ம். அந்த சென்ற நெறியெல்லாம் செந்நெறியாகும்படி, அந்த உலகத்தில் பல்வேறு சமயங்கள் பல்வேறு வின மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டு அதுதான் மெய்ச்சமயம் என்ற மாதிரி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த செந்நெறியாகிய இந்து சமயத்தின் கருத்துத்தான் உண்மையான மெய்யான ஒரு நெறி, உண்மை நெறி, ஆன்மாக்கள் ஈடேறுவதற்கான வழிகாட்டுகின்ற நெறி என்று ம். ஆகும்படி ஆம்படி நின்ற பரிசறிந்து உந்தி பிறந்தது. அந்த உலகில் உள்ள எல்லா சமய நெறிகளுக்கும் ஈடிம்படி மாதிரி இருக்குது. அது நல்வழியா ஏற்படுத்தி ஒரு இறைவனிட்ட கொண்டு போற போலதான் இருக்கும். ம். அவை அனைத்தும் முடிவில் எங்க போகுதுண்டா அது செந்நெறியாய சிவநெறிக்குள்ளேயே கொண்டு வந்து அவரை திருத்தி எது உண்மை எது பொய் என்று அந்த உய்த்து அறியக்கூடிய ஒரு வல்லமையையும் இறைவன் கொடுத்து அவைகளை திருத்தி அந்த தன்னுடைய அந்த நெறிக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பான இறைவன் என்று அந்த பாடல மிக அழகாக சொல்லியிருக்கு. எல்லா சமயங்களிலும் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஒரே தன்மையில் அருள் சுரப்பவன் நமது சிவபெருமான் என்பதை நீ அறிவாயாக. எவ்வளவு ஒரு ம். பேர் உண்மையும் ஒரு 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 அந்த மேசில் இருக்கிற ஒரு வார்த்தை என்ன, அந்த எல்லா சமயங்களிலும் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ம். ஒரே தன்மையில அருள் சுரக்கிறவன் சரி. இறைவன். ம். நின்ற பரிசறிந்து என்ற ஒரு பாடல்லையும் அந்த சொல்லி காட்டப்பட்டிருக்குது. எனக்கு இதுல இந்த ஒரு நிலையில எனக்கு இதுல சொல்லம் என்ன ஞாபகம் வருதுண்டா, நெறியல்லா நெறி தன்னை நெறி எடுங்கோ தானே அந்த பாட்டு, நெறியல்லா நெறி முத்தி நெறி அறியா அதுல வருங்கட இடப்பாட்ட. கடைசி பாட்டு. அப்ப அந்த பாட்டு தான் எனக்கு இதுல வருது. நெறியெல்லாம் என்பது உலகில் உள்ள பல்வேறு சமயங்களை குறிக்கும். நெறியல்லா ரெண்டாவது நெறி பாட்டு தன்னை வரையும் படியுங்க. நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் அந்த சேராமே. சிறுநெறிகள் தான் வேறு சமயம், விளங்குதோ? ஓ அந்த சிறுநெறிகள் தான் எனக்கு அந்த வருகுது பாட்டு. சரி படியுங்க. சிறு சிறு நல்லா இருக்கு. படிங்கம்மா. சிறு சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்த எனக் அறியும் வண்ணம் அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. கவலாக்கு பொருத்தி பார்க்க கொஞ்சம் இப்ப புரிவடுகுது. ஓமம்மா நல்லா இருக்கு. அதான் நான் சொன்னேன், எனக்கு கடவுள் முருகன் கொண்டு விட்டுட்டானு. எனக்கு நீங்க நல்லா இருக்கு, நெறி நல்ல தரமா நீங்க இருக்கு. நெறி 2-3 தரம் படிக்க எனக்கு நெறி எல்லாம் நெறி தானே. இப்ப அது அதுதான் முத்தி நெறியில தெரியும், முத்தி நெறி மூக்கரடா அதுல தெரியும். இந்த செந்நெறி நெறி என்றாலே திருநெறி என்றாலே அது எங்கட சைவ சமயம். செந்நெறி என்பது திருநெறி என்பது என்றது வேற இதுகளை சொல்றது. ஓ, நல்ல பாடல். உரியவாறாக திருத்தி அருள் புரிய வல்லவன் சிவபெருமான். எங்கெங்கே என்னென்ன சமயங்களாக தோன்றினாலும் அது கடைசியில கொண்டு இந்த சைவ சமயம்
சிவபெருமான் தான் அந்த முழு முதல் கடவுள், அவர் ஒருவரையே தெய்வம் என்ற அந்த நிலைக்கு கொண்டு வந்துதான் அந்த முத்தி பேரை அந்த உயிருக்கு இறைவன் வழங்குவான். அதுவரையும் அந்த ஆன்மா பிறந்து இறந்து பிறந்து இறந்து அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும். நின்ற பரிசறிந்து அப்படியும் ஒரு பாட்டு இருக்கு. அது இதுக்கெல்லாம் வருது, சிவபெருமான் நிலையில் இருக்கிறான் என்பது. முத்தினறிக்கெல்லாம் வருது, முத்தினறிக்கெல்லாம் பரிசு மர துரி சரிந்து நிப்பேனை படி பாருங்க, அதுல இருக்கணும். பரிசு மர துரி சரிந்து நிப்பேனை படி பாருங்க, இருக்கணும். பரிசு மர துரி சார் அப்படி வேற இதுக்கு இல்லாம பரிசறிந்து நின்ற பரிசறிந்து துரிசும் அது வெந்து விழும் முடப்பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்து குழல் கோள்வளையா குவி முலை மேல் வீழ்வேனை பந்த மறுத்து எனையாண்டு பரிசரையன் துரிசரு அந்தமென கருளியவாரார் பெறுவார். அப்ப அந்த நாங்கள் இந்த முற்றோதல் செய்யறதுல எங்களுக்கு எவ்வளவு ஒரு அருள் அதானே நாங்க புகழ்ந்து புகழ்ந்து இதோ தன்னை படிக்கிறோம்ன்றதான் எங்களுக்கு இது எல்லாத்தையும் காட்டு. உண்மைதான், உண்மை 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 உண்மை. கூட்டு வச்சு அப்படி அப்படி எங்களுக்கு ஏற்ற ஆக்களை கூட்டு வச்சு சரியா அந்த அதுக்குள்ளேயமா அந்த எங்கட நெறி இதுதான் என்ற ஒரு கட்டுப்பாட்டு தான். அதுக்கு பிறகு திருப்பி வேற ஒன்றுல மாறுறதோ வேற ஒன்றுக்குள்ள போறதோ எந்த ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு பொருத்தப்பாடு இல்லை. சில வழியெல்லாம் அப்படி நடக்குது. கனபிரதங்கள் எல்லாம் பிடிச்சு தங்களோட குடும்பத்தோட பற்றிக்கூட இருக்கிறவே திடீரெண்டு வேற சமயத்துக்கு மாறுற நிலையும் இருக்கு. அது அவைகளுக்கு அந்த காலம் கனியே இல்லையென்ற அர்த்தம். அவைகளுக்கு அந்த காலம் அவைகளோட கல்வி இன்னும் இருக்கு இந்த புலோகத்துல என்றதான். திருவருட்டுறத்தை அறிந்து நீ எதையும் தன்முனைப்பினால் செய்வதை தவிர்ப்பாயாக. அப்ப எப்பவும் இறைவன் உணர்த்த அந்த வழியில போய்கொண்டிருக்கிறதான் நல்லதுன்றது. சிவநெறிக்கு வரும் தகுதி உள்ளவன் வந்து சேர்வான். அப்படி அந்த கடைசி வரை சிவநெறிக்கு வருகின்ற தகுதி உள்ளவன் வந்து சேர்ந்தே தீருவான் என்பது கருத்து. திருக்களிறுல இப்படி இருக்கா, நாங்களே இது முடிய திருக்களியார் படிக்க போறோம் தானே. அப்ப அங்க என்ன நல்ல விளக்கங்கள் வரும். இல்ல உண்மை விளக்கம் நல்ல புத்தகம் இது. நாங்கள் எல்லாத்தையும் படிச்சு போட்டு இந்த உண்மை விளக்கத்தை கடைசியா படிப்போம். அணுவை இனி திருப்பி படிக்க வேணும். கடைசியா திருப்பி படிக்க அதான் இப்ப திருவந்தியார் நாங்க படிச்சதிலும் பார்க்க இப்ப கூட விளக்கமா இருக்கு. நல்லது இந்த புத்தகம் நல்லது. திருவாவடுதுறை ஆதீனம் நல்ல அது புத்தகம் நல்லது மட்டுமன்றி இல்லையம்மா, எங்களுக்கு படிச்சு படிச்சு கொண்டு வந்து இவையில்லை. இப்ப நிலம் வந்து அந்த கடார் நிலமா இருந்த நிலம் உழுது விதைச்சு பயிர் செய்யக்கூடிய ஒரு சொத்தான நிலைக்கு பண்பட்ட நிலமாக இருக்கு. அதாலே அது கூட அது அங்க போய் விழுகுது சரியான இடத்துல. நிறைய சைவ சித்தாந்த அகராதிகள் எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. படிக்க படிக்க எங்களுக்கு இறைவன் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். அவன் செயல் அவன் அருளாலே. சரி, ஓம் நம சிவாய. வாழ்க. 38வது பாட்டு எழுதி வைங்கோடா.